அமெரிக்க மருந்து மற்றும் அழகு சாதன பெரு நிறுவனமான ஜான்சன் அண்ட் ஜான்சன் தனது தால்கம் அடிப்படையிலான பவுடர் தயாரிப்புகளின் பாதுகாப்பு குறித்து வாடிக்கையாளர்களை தவறாக வழிநடத்திய குற்றச்சாட்டுகளுக்கு தீர்வு காண்பதற்காக $700 மில்லியன் அமெரிக்க செலுத்த ஒப்புக்கொண்டுள்ளதாக நியூயார்க் சட்டத்துறை அறிவித்துள்ளது. 2020ஆம் ஆண்டு வட அமெரிக்க சந்தையிலிருந்து ஜான்சன் அண்ட் ஜான்சன் தனது பொருட்களை மீட்டுக் கொண்டாலும் குற்றத்தை ஒப்புக்கொள்ளவில்லை என நியூயார்க் சட்டத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. நியூ ஜெர்சியை தளமாக கொண்ட ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனம் கருப்பை புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய உள்ளடக்கங்களை கொண்டுள்ளதாக ஆயிரக்கணக்கான வழக்குகளை எதிர்கொண்டதை அடுத்து கொள்கை அளவிலான ஒரு தீர்வை கடந்த ஜனவரியில் அறிவித்தது. ஜான்சன் அண்ட் ஜான்சன் தயாரிப்புகள் ஏற்படுத்தியிருக்கும் பாதகங்களை சரி செய்ய முடியாது, எனினும் அது ஏற்படுத்திய தீங்குகளுக்கு நிறுவனம் பொறுப்பேற்க வேண்டும் என்பதில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் உறுதியாக உள்ளன என நியூயார்க் சட்டத்துறை தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அதனால் தொடக்க கட்டமாக அதற்கான தீர்வாக ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கும் $4,40,00,000 பணத்தை அந்நிறுவனம் 3 ஆண்டுகளில் 4 தவணையாக செலுத்தும் எனவும் அது கூறியுள்ளது. இவ்வேளையில் தனது தரப்புக்கு எதிரான வழக்குகளுக்கு சுமூகமான முறையில் தீர்வு காண பல்வேறு வழிகள் கையாளப்படும் என ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனத்தின் உலகளாவிய சட்டத்துறை தலைவர் எரிக் ஹாஸ் கூறியுள்ளார்.